ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேபாப் விதிமுறைகள்னா எப்படி இருக்கும்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பிடிஎஸோட ஒவ்வொரு மெம்பர்ஸை பத்தியும் பிளாக்பிங்க் ஒவ்வொரு மெம்பர்ஸை பத்தியும் தனித்தனி வீடியோவா போட்டிருக்கோம். ஒரு சிலர் நமக்கு என்ன கமெண்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிடிஎஸ் பிளாக்பிங்கோட அப்டேட்டை கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ நான் கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட்டை கொடுக்குறேன் கூடிய சீக்கிரத்துல. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சில இன்ட்ரெஸ்டிங்கான சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கேபாப் ஐடல் ஆகிறது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆடிஷன் கொடுக்கணும். ஆடிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலியை விட்டு கேபாப் ஏஜென்சி சொல்ற இடத்துல தான் ஸ்டே பண்ணணும். அதுவும் அவங்களுடைய குரூப் மெம்பர்ஸ் கூட தான் அவங்க ஸ்டே பண்ற மாட்டோம் இருக்கும். கேபாப் ஆடிஷனுக்கு எடுக்கிற எல்லாருமே ரொம்ப சின்ன வயசா தான் இருப்பாங்க. ஒரு 15 வயசு 16 வயசு இந்த மாதிரியா தான் இருக்கும். இவங்க ஸ்கூல்லாம் போகணும்னாலும் இல்ல வேற ஏதாச்சும் தேவையா இருந்தாலும் ஏஜென்சி கொடுக்குற இடத்துல தான் போயிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி கேபாப் குரூப்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஒன்னா தான் சேர்ந்து 2 இயர் இல்லைன்னா 4 இயர் வரைக்கும் ட்ரைனிங் தான் கொடுப்பாங்க. இந்த கேபாப் ஸ்டார்லாம் டெபியூட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் மேலேயும் வந்து $3 மில்லியன் வரைக்கும் இந்த ஏஜென்சி கம்பெனி எக்ஸ்பென்சஸ்லாம் செலவு பண்ணுவாங்களாம். இவங்களோட ட்ரைனிங் எப்படி இருக்குன்னா இவங்களோட ட்ரைனிங் வந்து ரொம்ப ஈஸியான ட்ரைனிங்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பிராக்டிஸ் பண்றது கூட தெரியாம பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். டான்ஸ் பிராக்டிஸா இருக்கட்டும் இல்ல சிங்கிங் பிராக்டிஸ், அப்புறம் கேபாப் இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸ் இருக்கிறதுனால ஃபாரின் லாங்குவேஜ்மே அவங்களுக்கு கத்து தருவாங்க. சோ இப்படி பிராக்டிஸ் எடுத்து ட்ரைனிங்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் டெபியூட் பண்ற எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா ஆகுறாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 100 குரூப் மேல டெபியூட் பண்றாங்க. ஆனா அதுல 5% தான் சக்சஸ்ஃபுல்லா ஆகுறாங்க. இவங்க ஒரு கேபாப் ஐடல் ஆனதுக்கு அப்புறம் கூட இவங்களோட லைஃப் அவ்வளவு சிம்பிளா இருக்கிறது கிடையாது. இவங்க எந்த இடத்துலயும் போனாலும் பேசினாலோ பார்த்து தான் பேசணும், பார்த்து தான் பிஹேவ் பண்ணணும். அதுவும் முக்கியமா மற்ற கண்ட்ரியை பத்தி பேசும்போது இவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். கேபாப் ஐடல்ஸ் எல்லாருமே ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால இவங்க வேர்ட்ஸ் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனாலயோ இவங்க கண்டிப்பா தப்பா பேசிடக்கூடாதுங்க. அப்படி ஏதாச்சும் தப்பா பேசிட்டாங்கன்னா இவங்களோட டோட்டல் கெரியரே ஸ்பாயில் ஆயிருங்க. ஒரு கேபாப் குரூப் வந்து ஒரு நியூஸ் அங்க ரிலீஸ் பண்றாங்கன்னா ஒரு வாரத்துக்கு 6 ஷோமே போய் ப்ரோமோட் பண்ணுவாங்களாம். கேபாப் ஐடல்ஸ்லாம் வந்து ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு இவங்க டெபியூட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து சேலரிலாம் ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டாங்களாம் மோஸ்ட்லி. ஏன்னா கேபாப் ட்ரைனிங்லயே ஏஜென்சிலாம் பயங்கரமா செலவு பண்ணிருப்பாங்க. அந்த காசுலாம் வந்து ஃபர்ஸ்ட் கேபாப் ஐடல்ஸ் ரீபே பண்ணுவாங்க. ரீபே பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு சேலரிலாம் கொடுப்பாங்களாம். ஆனா ஒரு சில பெரிய பெரிய என்டர்டைன்மெண்ட்லாம் வந்து சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில என்டர்டைன்மெண்ட்லாம் வந்து இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க போல. கேபாப் பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு குரூப்போட டெபியூட் பண்றாங்கன்னா அந்த குரூப் கடைசி வரைக்கும் ஒன்னா இருப்பாங்கன்னு எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது. கேபாப் இண்டஸ்ட்ரியில நிறைய கேபாப் கம்பெனிலாம் இருக்கு. இந்த பெரிய கேபாப் கம்பெனிலாம் வந்து சின்ன கம்பெனில யாராச்சும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா வெரி டேலண்டா இருக்கிறாங்கன்னு அப்படின்னு இவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்கள இவங்க விலை கொடுத்து வாங்கிக்குவாங்களாம். இவங்களுக்கு ஹையர் பெனிஃபிட் கொடுக்குறேன் இல்லைனா ஹையர் சேலரி கொடுக்குறேன் சொல்றதும் இப்படி கொடுத்து சின்ன கம்பெனிட்ட இருக்கிற டேலண்டான பர்சனை இவங்க கம்பெனிக்கு வர வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்ல பிடிஎஸ் மெம்பர்ல கூட கூப்பிட்டுருக்காங்க. ஆனா பிடிஎஸ் மெம்பர் யாருமே அவங்க கம்பெனி விட்டுட்டு வேற கம்பெனிக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யாருமே பிடிஎஸ் விட்டு போகாம இருந்ததால இன்னைக்கு அவங்களுக்கு வேர்ல்டு ஃபுல்லா ஃபேன்ஸும் அவங்களுக்கு மில்லியன் கணக்குல ஆர்மிஸும் இருக்காங்க. கேபாப் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க அழகா தெரியணும் அப்படின்றதுக்காக இவங்களை வெயிட் லாஸ் பண்ண சொல்லி பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ண சொல்றது ஒரு சில கம்பெனி சொல்லுவாங்க. ஒரு சில கம்பெனி டேட்டிங் போகக்கூடாதுன்னு இன்னொரு ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு சில கம்பெனிலாம் வந்து ட்ரைனிங் டைம்ல இருக்கும்போது டேட்டிங் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில கம்பெனி நீங்க ட்ரைனிங் பீரியட் முடிச்சு டெபியூட் ஆகிற வரைக்கும் டேட்டிங் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கேபாப் ஐடல் ட்ரைனிங் எல்லாருக்குமே 2 இல்ல 4 இயர்ஸ்க்குள்ள முடிஞ்சிரும்னு சொல்ல முடியாது. நிறைய பேரோட ட்ரைனிங் பல வருஷம் எடுத்திருக்கு. அதுலயும் வந்து நம்ம ட்விஸ் குரூப்போட லீடரோட ட்ரைனிங் 10 இயர்ஸ் வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில கேபாப் ஏஜென்சி வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது கூட சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களோட மொத்த கான்சென்ட்ரேஷனுமே ட்ரைனிங்ல தான் இருக்கணும், பிராக்டிக்ஸ்ல தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ அதனால தான் கேபாப்க்கு இவ்வளவு ரூல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சோ கேபாப் இண்டஸ்ட்ரீஸ்ல டெபியூட் ஆகிறவங்க எல்லாருமே இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன்னா பல பேர் அந்த குரூப் விட்டு வெளியே போயிருக்காங்க. சோ ஒரு சில குரூப்னால மட்டும்தான் அந்த ஒரு சில டீம்னால மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுதுங்க. சோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு இதே போல ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ சோ மச்.